கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நாளில் கூட செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். பாருங்கள், எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம் மத்தியில் நடுவில் இருக்கிறார். நம்ம எங்கே என் நாமத்தினாலே எங்கே 2 பேரோ 3 பேரோ குடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் வாசமாக இருப்பேன் என்று இயேசு சொன்னார். அதே போல் கர்த்தராகிய தேவன் நம் மத்தியில் நம் நடுவில் இருக்கிறார். அது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவர் நடுவில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையுமே இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட அவர் உடன் வாழ்கிற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அவர் தேவன், ஆனாலும் கூட நம் மத்தியிலே நம்மோடு கூட வந்து வாழ்கிற ஒருவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மீரில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகிறவராக இருக்கிறார். இத்தனை காரியங்களையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியாக நம் மத்தியில் இருக்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன், சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். இந்த நாளிலே நாம் நடக்கும் பொழுதும் போகும் பொழுதும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோடு கூட என் நடுவில் இருக்கிறார். ஆகவே ஒரு கவலை இல்லை என்று சொல்ல முடியும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.